எக்ஸிட் போல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல எக்ஸிட் போல் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லலாம். இன்னைக்கு எலெக்ஷன் நடக்குன்ற போது ஒரு சில பேர் வந்து சர்வே எடுப்பாங்க, எந்த கட்சி வந்து ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து மாதிரி கேட்பாங்க. பப்ளிக் ரிவ்யூ மாதிரி எடுத்து கேட்டு அதை கணிப்புல தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த கணிப்புல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நேற்று நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கேட்கவே சிரிப்பு தான் வந்தது. ஒரு சில நியூஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரீம்கே போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லா 200 ஊபிகளோடைய அந்த சந்தோஷ நிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாவே இருந்துச்சு. ஏன்னா ஸ்டாலின் வேற வந்து பார்த்தோம்னா அவர் வந்து 105 சீட்டு ஜெயிப்பாரு, 150 சீட் ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் யோசிச்சது என்னன்னா, சரி எப்படியோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் காசுக்கு தாண்டா கூவுவாங்க, போக போக தாண்டா இன்னும் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்கும்போது 6 மணிக்கு பார்க்கும்போது ஒரு சில பேர்லாம் எனக்கே ஃபோன் பண்ணிட்டாங்க. என்னன்னா ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா இப்பவே வந்து கருத்து கணிப்பே இப்படி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இன்னும் டைம் இருக்குது இல்ல, ஒரு 8 மணி பக்கம் பார்க்கலான்ற போதுதான் இந்தியா டுடே வந்து ஒரு வேலை ஒன்று பண்ணி விட்டாங்க பாருங்க சம்பவம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தனை இதை பத்தி வாயை திறக்கவே இல்லை. அது பத்தி வந்து பார்த்தோன்னா சன் நியூஸ் வந்து பார்த்தோன்னா இந்நேரம் போடுப்பாங்க. இந்நேரம் சன் நியூஸ் தைரியமான ஆளா இருந்தா ஒன்று போட்டிருக்கலாம். என்னன்னா இந்தியா டுடேக்கு விஜய் வந்து பணம் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி நியூஸ் போட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் மட்டும் போட சொல்லுங்க பார்க்கலாம். போட மாட்டானுங்க. காரணம் என்னன்னு சொல்லுங்க. அவனுக்கே தெரியுது அந்த லட்சணம் என்னன்றது. ஆனா இதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஒரு சில நியூஸ் மீடியாஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நேத்து வரைக்கும் ஸ்டாலின் வந்து இப்போ முன்னிலையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க. ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தோன்னா 110 சீட் வின் ஆனாங்கன்றதெல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு சில ஒரு கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பார் அப்படின்ற மாதிரி அவரு முன்னிலையில் இருக்காரு அப்படின்லாம் போட்டாங்க. இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்லயே இதுதான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு கருத்து கணிப்பா இருக்குது இப்போ வரைக்கும். இதுல யார் சொல்றது நம்புறது அப்படின்றது இன்ன வரைக்குமே தெரியல. மக்களுமே வந்து பார்த்தோன்னா இவங்க சொல்றது நம்பலாமா அவங்க சொல்றது நம்பலாமா அப்படின்னு தெரியாம தான் ஒரு குழப்பற நிலையில தான் இருக்காங்க. ஏன்னா அது மே 4ஆம் தேதி வர வரைக்கும் தான் வந்து ஒரு சிலரோட சந்தோஷத்தோட நிலைமை தான். அது எல்லா கட்சிக்குமே சேர்த்து தான் சொல்றேன். இந்த மே 4ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தனும் வந்து இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அவதூறுகள், எதிர்ப்புகள் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் புது விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா நேத்து நடந்த கருத்து கணிப்புல தளபதி விஜய் அவர்களுக்கு 18% இருந்து 25% ஒன்று சொன்னாங்க பாத்தீங்களா. இந்த கருத்து கணிப்பு எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னா இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா விசில் புரட்சின்ற ஒரு விஷயம் தான் அதிகமா பேசப்பட்டது. அதிகமா அந்த விஷயம் வந்து செயல்பாட்டு முறையா நடக்கப்பட்டது. ஆனா அந்த விசில் புரட்சியை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. சரி ஓகே, நீங்க அப்படி பார்த்தோன்னா ஸ்டாலின் ஓட்டு போட்டுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நீங்க எந்த கட்சி ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி மேக்கிங் தான். இன்னைக்கு டிஎம்கே ஜெயிச்சாலும் வந்து பார்த்தோம்னா 2 வருஷம் இது வரைக்கும் அவங்க 2 வருஷம் ஆட்சியில் உட்காந்தது இல்லை. அவங்க 1 வருஷம் தான் ஆட்சியில் உட்காடுறாங்க. இந்த வருஷம் 2 வருஷம் ஆட்சியில் உட்காடுறாங்கன்ற போது அவங்களுக்கு பெரிய ரெக்கார்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்தோம்னா அவர் வந்து இப்போ ப்ரமோஷனே இல்லாம அவர் கட்சி ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து அவருக்கு ஒரு ரெக்கார்டு. கட்சி ஜெயிச்சதுன்னா அப்படின்னு ஏடிஎம்கே கட்சி ஜெயிச்சதுன்னா அவங்க கூட வந்து கூட்டணியில வந்து பாஜக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக வந்து அங்கீகரிப்பாங்க இல்ல விரும்புவாங்க இல்ல இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா அந்த பாஜகவோட நிலைகள் எப்படின்னா இந்து சனாதனத்தை வச்சு வந்து பார்த்தோன்னா திணிக்கிறாங்க. அப்படின்ற போது எப்படி வந்து பிஜேபிக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஒரே விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கிறாருன்ற இப்ப கட்சிக்கு தான் மரியாதையை தவிர கூட்டணி கட்சிக்கு மேல யாரும் அங்க மரியாதை கொடுக்க விரும்பல. ஓப்பனா சொல்ல போனா இது என்ன எம்ஜிஆர் சப்போஸ் வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சி பிடிக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்க என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்றது ஆல்ரெடி இப்ப இருக்கிற என்ன நிலைமையில இருக்கோ அதே நிலைமை தான். என்ன இன்னைக்கு சசிகலா, இன்னைக்கு வந்து அமித்ஷா, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட். மற்றபடி வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரிதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு தனிச்சு நின்னாரு. தனிச்சு நின்று அவரால் ஒரு தனி ரூல் கவர்மெண்ட் அமைக்க முடியும் அப்படின்றத இந்த ஒரு கருத்து கணிப்புல எக்ஸிட் போல்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அந்த தனிச்சையான கட்சியை பத்தி வந்து பார்த்தோன்னா அவங்க மென்ஷன் கூட பண்ணல. அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கலாங்க. அதுதான் உண்மை.
ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா நாங்களும் இந்த வருஷம் ஆட்சி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் கனவுல இருந்திருப்பாங்க. கடைசியா பார்த்தோன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்கள பேர் கூட சொல்லல, நடுநிலைன்னு போட்டு விட்டாங்க. அது எப்படி வந்து பார்த்தோன்னா அவங்க கட்சியில இருந்து பேசுவாங்க தெரியல. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு யூடியூபர்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன கண்டென்ட் பேசுறதுனே தெரியாம இன்னைக்கு தெரிய போறாரு. சரி, இப்போ உங்களோட மைண்ட் செட் வந்து ரேங்கிங் பண்ணணும். அப்போ இந்த 4 கட்சி டிஎம்கே, புதுசா வந்து டிவிகே ஆல்ரெடி இந்த 4 கட்சி வந்து நீங்க ரேங்கிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் ரேங்கிங் பண்ணணும். மைண்ட் செட்ல பொறுத்த வரைக்குங்களா? ஆமா, உங்களுடைய கருத்து கணிப்புல ஒரு ரேங்கிங் பண்ணுங்க. யார் வந்து என்னென்ன ரேங்கிங்ல நிப்பாங்க ஆஃப்டர் மே 4. 4வது இடத்துல வந்து சீமான், நாம் தமிழர் கட்சி. அது கண்டிப்பா வந்து 4வது இடத்துல. சீட் வந்து வின் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்க 3 சீட்டு வின் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதுவே நம்மளுக்கு தெரியாம தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அது ரொம்ப வந்து பார்த்தோன்னா மோசமான நிலையில போயிட்டு இருக்குது. வேணா தம்பிகள் கதறக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வேணா சொல்லிக்கலாம். மனசு ஆறுதலாவது படுத்திக்கணும்ல. அடுத்து தேர்ட் பிளேஸ். 3rd பிளேஸ்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் எத்தனை சீட் வின் பண்ணுவாங்க? நேத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க 40 சீட்லாம் வின் பண்ணுவாரு அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அவங்களுக்கும் தெரியல. பட் ஆனா அவங்களுக்கு சந்தோஷமான நிலையில போயிருப்பாங்க, அது வேணா உண்மை. அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்ல இருக்கிறாரு. 70 சீட் பிடிச்சிருவாரு கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் கூட கூட்டணி கட்சிகள் வந்து நிறைய கட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டான ஒரு கட்சிகளாக தான் வந்து பார்த்தோன்னா தேர்ந்தெடுத்து கூட்டணிக்கு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அதுவும் இல்லாமல் டிஎம்டிகேவும் வந்து பார்த்தோன்னா இணைக்கமாயிருக்குது. அது விசிகேலேருந்து இணைக்கமாயிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கூட்டணி வந்து பார்த்தோன்னா ரொம்ப வலுவான கூட்டணி தான். இதுல நான் ஏன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் தளபதி விஜய் அவர்களுக்கு, இப்ப நீங்க நிறைய பேர் கேட்பீங்க நீ என்ன டிவி கேக் முட்டு கொடுக்குறியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இன்னைக்கு அவங்க கட்சி வின் பண்றாங்களோ, அவங்க என்ன சீட் பிடிக்கிறாங்களோன்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து புது கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு இது ஒரு ஒரு பலம் இருக்குது. அப்படின்ற போது அப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா 80 சீட்டு அவங்க வின் பண்ணுவாங்க. ஆமா, பெரம்பூர் தொகுதியில கண்டிப்பா வின் பண்ணுவாருங்க. திருச்சி அது எப்படி, திருச்சி கிழக்கு எனக்கு எப்படின்னு தெரியலங்க. ஆனா பெரம்பூர்ல கண்டிப்பா வின் பண்ணுவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதுல இருந்து வந்து எதுக்காக வந்து நான் இப்ப தளபதி விஜய் வர முதல் இடத்துல, ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சார், 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள நான் ஏன் வந்து ஒரு முதல் இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகள்ன்றது அதிகமா இருக்குது. இப்ப நீங்க கேட்பீங்க சீமானும் தனிச்சுதான் நிக்கிறாரு அப்படின்னு. 15 வருஷமா தனிச்சுதான் நிக்கிறாரு. அதாவது மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்ற மாதிரி தான் அவரோட நிலைமை போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா முதல் மாநாடு போடும் போதுல இருந்து சொன்னாங்க இவரெல்லாம் மாநாடு போடுவாரான்னு. மாநாடு போட்டு காட்டிட்டாரு. அதே மாதிரி கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாரு. அதுக்கான ஒரு விஷயமும் வந்து பார்த்தோன்னா அவரு பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இவங்களுக்கு பூத் ஏஜென்ட் இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்ட இடத்துல எங்க இதுல பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. அது வந்து பார்த்தோன்னா டைமிங் ஷார்ப்பா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது இந்த எலெக்ஷன் காட்டிட்டாங்க. சரி, முதல்ல ஓட்டு வாங்குவாரா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் விடை கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சி கூட்டணிக்காகவோ இல்ல வந்து பார்த்தோன்னா காசுக்காகவோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒருத்தரோட பேருக்காக தான் இங்க ஒரு கூட்டமே கூடுதுன்றத முதல்ல நோட் பண்ணிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்ற போது இங்க வந்து அப்பா பேர் சொல்லியோ இல்ல தாத்தா பேர் சொல்லியோ, இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எங்க கொள்கை தலைவர்கள் பேர் சொல்லியோ அவர் வந்து ஆட்சிக்கு வரல இப்ப வரைக்கும். அவர் வந்தது அவரை மட்டுமே நம்பி மட்டும்தான் அந்த கட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதனாலதான் அந்த ஒரு துணிச்சலுக்காக அவருக்கு நான் முதல் மார்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா ரொம்ப நல்லதுதான். ஏன்னா எல்லாரும் மாற்றத்தை விரும்பணும்னு தான் நினைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் திமுக ஆட்சி வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றதான் ஒவ்வொரு மக்களோட கருத்து. எனக்கு எப்படின்றது தெரியல.